போன வாரம் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? கூட்டாட்சி. ஆமாம். அதுக்கு அடுத்தது டெட்டில் உள்ளவங்க சொல்லுங்கள், என்ன படித்தோம் போன வாரம் கிளாஸில்? என்ன படித்தோம்? ஆமாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது, அரசியலமைப்பு நிர்ணய சபை, அடுத்தது முகவுரை, ப்ரீஆம்பிள் படித்தோம். 9 பாயிண்ட் ஞாபகம் சொல்லிடலாமா? என்னெல்லாம்? சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, அதுக்கடுத்தது ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. 9 பாயிண்ட் படித்தோம், அதுதானா? சரி, இப்போ ஆறாப்பில் வந்து சோசியல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. சரியா? என்ன இருக்குது? உள்ளாட்சி அமைப்பு. டிஎன்பிசிக்கு அது எப்படி இருக்கும்னா லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு இருக்கும். யூபிஎஸ்சிக்கும் அதே தான், லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு இருக்கும். அதனால் இன்றைக்கி உள்ளாட்சி பற்றி கொஞ்சம் என்ன செய்வோம், படிப்போம். சரியா? நல்லா தெளிவாக படிப்போம் உள்ளாட்சி பற்றி. இந்திய அரசியலமைப்புக்கு நிறையா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் உண்டு. சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்னால் என்னது? சிறப்பான அம்சங்கள் உண்டு. அதாவது மற்ற இதை விட நம்ம அரசியலமைப்பு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதில் ஒரு 17 பாயிண்ட் வரும். எத்தனை பாயிண்ட்டு? 17 பாயிண்ட் வரும். சரியா? எழுதப்பட்டது, நிறைய நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் ஒரு 17 பாயிண்ட் ஸ்பெஷலாக இருக்கும். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 3 டயர் கவர்மெண்ட். என்ன கவர்மெண்ட்? 3 டயர் கவர்மெண்ட். தமிழில் 3 அடுக்கு அரசாங்கம். அதாவது நம்ம அரசாங்கம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மத்திய அரசு, அடுத்தது ஒரு மாநில அரசு, அடுத்தது என்னது? உள்ளாட்சி அரசு. சரியா? அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த உள்ளாட்சி அமைப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பேசிக்காக என்ன கண்ட்ரினா ஒரு பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரி. இப்போ உங்கள் தெருலைட் ஏரியலன்ட்டா எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணால் வந்து பார்த்து தருவாரா? அப்போ எம்பிக்கு ஃபோன் அடிச்சு, மேடம் ரோட்டில் தண்ணி கட்டுது அப்படின்னா நல்லா இருக்குமா? அவங்க வந்து பார்த்து தர முடியுமா? இருக்கிற வேலையில் எவ்வளோ மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி இருக்காங்க, அப்படிதானா? எல்லா தெருவுலையும் தெருலைட் ஏரியல கரண்ட் போயிட்டு, எங்கள் வீட்டில் ஒரு லைன் ஃபியூஸ் போயிட்டு, எம்எல்ஏ சார் வந்து மாட்டி கொடுங்க அப்படின்னா அது என்ன செய்யாது? நல்லா இருக்காது. அப்போ பாப்புலேஷன் நிறைய இருக்கிறதுனால அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. கிராமமாக, சிட்டி, அடுத்தது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். அப்போ பெரிய பிரச்சனை, ஒரு பஸ் ஸ்டாண்டு தேவைப்படுது, ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எம்எல்ஏ, எம்பி அப்ரோச் பண்ணலாம். தெருலைட் ஏரியில ரோட்டில் தண்ணி தேங்குது, பள்ளம் கிடக்கு அப்படின்னா அது யார்கிட்ட தான் போய் நிற்கணும்? பஞ்சாயத்து தலைவர் அல்லது வார்டு மெம்பர். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ரீசன். என்ன ரீசன்? மக்கள் தொகை நிறையா இருக்கிறதுனால அவங்கள நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரே ஆளால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. 543 எம்பிக்களால் ஒட்டுமொத்த 140 கோடி என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. சரியா? வெறும் 234 எம்எல்ஏக்களால் 7.5 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டை என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லீடர் இருக்கணும். ஒரு 2 தெருவுக்கு ஒரு வார்டு மெம்பர், 3 தெருவுக்கு ஒரு வார்டு மெம்பர். அப்போ தெருவில் பிரச்சனைனா யார்கிட்ட சொல்லணும்? வார்டு மெம்பர். இந்த எல்லா ஒரு 9 வார்டு சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து தலைவர். அப்போ அந்த ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்தில் உள்ள பிரச்சனை யார் தீர்ப்பா? பஞ்சாயத்தில். ஸோ இப்போ பீப்புள் வெல்ஃபேருக்காக தான், மக்களுடைய நலனுக்காக ஒரு ஆளே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, 50 பேருக்கு ஒரு தலைவன், 10 பேருக்கு ஒரு தலைவன், 100 பேருக்கு ஒரு தலைவன்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் கவர்மெண்ட்டில் நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன் இந்த லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இது இப்போ தான் இருக்கான்னு பார்த்தா பிரிட்டிஷ் பீரியட்லேயே இது என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இது என்ன பண்ணியிருக்கிறாங்க. பண்டைய தமிழ் வரலாற்றில் இதை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். குடவோலை முறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், படிப்போம். யாருடைய காலத்தில்? சேரரா, சோழரா, பாண்டியரா? சோழருடைய காலத்தில். சரியா? இதை பற்றி சொல்கிற கல்வெட்டுக்கு என்ன கல்வெட்டு? உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. உத்திரமேரூர் கல்வெட்டு இதை பற்றி என்ன செய்யுது, சோழர்களுடைய குட ஓலை முறை. அதாவது யார் தேர்ந்தெடுக்கப்படணுமோ அவங்க பேரை என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ஓலையில் எழுதி பானைக்குள்ள போட்டு ஒரு சின்னமையை வந்து என்ன செய்வான், செலக்ட் பண்ணுவான். நிறைய கண்டிஷன் உண்டு. அதாவது 1/2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், சரியா, குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க சோழர் காலத்தில் வச்சிருக்காங்க. அப்போ அதை தாண்டிய பிரிட்டிஷ் பீரியடில் வரும்போதும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேஷன் ஆகி வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குது, ஒரு அமைப்பில் என்ன இருக்கு. ஸோ இதை நம்ம நல்லா என்ன பண்ணிடணும், பார்த்துக்கிட்டோம். சரியா? இல்லை நீங்கள் நல்லா தெரிஞ்சிட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஒருத்தரை சொல்லுவோம். யார் அப்படின்னா லார்ட் ரிப்பன் பிரபு. சரியா? ரிப்பன் பிரபு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருப்பார் இந்தியர்களுக்கு.
இருக்கிற கவர்னர்லயே ரிப்பன் தான் ரொம்ப நல்லது பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் ரிப்பன் த ஃபாதர் அப்படிம்பாங்க. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இது கொஸ்டின் ஏரியா. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? லார்ட் ரிப்பன் அல்லது ரிப்பன் பிரபு என்ன செய்யணும் சொல்றோம். சரியா? 1907 ராயல் கமிஷன் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. 1907 ராயல் கமிஷன் எதுக்காக அப்படின்னா இந்த பஞ்சாயத்தை பத்தி படிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த கமிட்டி அமைச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது அரசியலமைப்பு சட்டம் எழுதுறாங்கன்னு படித்தோம். போன வாரம் படித்தோம் இல்லையா? அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலமா அதை எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எதை சேர்த்துருவாங்க? இந்த உள்ளாட்சி என்ன பண்ணிடுவாங்க, சேர்த்துருவாங்க. 40வது பிரிவுல காந்தி சொன்ன மாதிரி உள்ளாட்சி அமைப்பு இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யும் இருக்கும். 243வது பிரிவுலையும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த உள்ளாட்சியை பத்தி போட்டிருக்கோம். அப்போ ஒருவேளை உள்ளாட்சியை பத்தி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று 243, அடுத்தது 40, ஆர்டிகிள் 40, ஆர்டிகிள் 243. சரியா? இந்த ரெண்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 243, 40 என்ன பண்ணுது? 243 நிறைய டிவிஷன்ஸ் உண்டு. சரியா? 243A, 243B, C, Z வர இருக்கும். திரும்ப ZA, ZB அப்படின்னு போட்டு ZT வர அது என்ன செய்யும் இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 40 செக்ஷனால என்ன செய்யும் இருக்கும். 243லயே அவ்வளோ செக்ஷன் என்ன செய்யும். டெட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவ்வளோ டீப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிசியில் இந்த 243ல A இருந்து ZT வர அவ்வளோத்தையும் என்ன பண்ணிடணும், ஒரு லைன் விடாமல் என்ன பண்ணியிருக்கணும், மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ZAன்னா என்னன்னு தெரியணும், ZBன்னா என்னன்னு தெரியணும், ZZன்னா என்னன்னு தெரியணும், ZDன்னா. டெட்டை பொறுத்தவரையில் அவ்வளோ டெப்த்தாக என்ன செய்யல ஸ்கூல் புக்கில் இல்லைங்கிறதுனால இந்த ABCDலாம் நீங்கள் படிக்கணும்னா ஜஸ்ட் 243 பிரிவு எதை பற்றி சொல்லுதுன்னு தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி 40. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் ஒரே சிலபஸ் தான், ஒரே கண்டென்ட் தான். நீங்கள் 243 மட்டும் படித்தா டெட்டு, 243ல எல்லாம் படித்தா என்னது டிஎன்பிசி ஆர் யூபிஎஸ்சி. அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. சரி, அடுத்தது சுதந்திரத்துக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்திருப்பாங்க. அது என்னென்ன கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா முக்கியமான ஒரு கமிட்டி பல்வந்த ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த ராய் மேத்தா கமிட்டி இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1957 6th புக்லையும் உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லையும் என்ன செய்யுது, உள்ளாட்சி அமைப்பு இருக்கு. ஸோ அதனால கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம், டெட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1907 என்ன கமிட்டி அமைச்சிருப்பாங்க, பல்வந்த் ராய் மேத்தா அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஸோ அவர் தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்தியாவில் வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து என்ன செய்யணும், வைக்கணும். எத்தனை அடுக்கு? 3 டயர் கவர்மெண்ட். சரியா? 3 டயர் பஞ்சாயத்து. 3 டயர் கவர்மெண்ட்ங்கிறது மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி. உள்ளாட்சியிலே எத்தனை அடுக்கு வைக்கணுமா, 3 அடுக்கு வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, பரிந்துரைத்து பண்ணியிருப்பாங்க. சரியா? 1957. ஸோ அது அவருடைய முக்கியமான பரிந்துரை. இது யாருடைய பரிந்துரை? பல்வந்த் ராய் மேத்தா குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை. 1957 என்னது, 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற. திரும்ப அசோக் மேத்தாங்கிற ஒரு தலைமையில 1977 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. 1977 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருன்னா அசோக் மேத்தா. அசோக் மேத்தா தலைமையில என்ன செய்வாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து போதும் அப்படிமா. எத்தனை அடுக்கு போதும்? 2 அடுக்கு பஞ்சாயத்து. சரி, இப்போ ஒரு கொஸ்டின், நம்மகிட்ட இருக்கிறது 3 அடுக்கு பஞ்சாயத்தா 2 அடுக்கு பஞ்சாயத்தா? 3ஆ 2ஆ? ப்ரெசண்டா இருக்கிறது 3 தான். சரி, அதை படிப்போம். என்ன 3 அடுக்குங்கிறத நம்ம என்ன செய்வோம், படிப்போம். அது இந்த கமிட்டியை மட்டும் நோட் பண்ணிடுங்க. அசோக் மேத்தா. அடுத்து GVK ராவ் கமிட்டி. GVK ராவ் கமிட்டி. டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அந்த கமிட்டியை கொடுத்து என்ன செய்வாங்க, இயரை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனில் பொருந்தாது எது, இல்லாது எதுன்னு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. GVK ராவ் கமிட்டி 1985. 1985 GVK ராவ் குழு. அடுத்தது LM சிங்வி கமிட்டி. LM சிங்வி கமிட்டி.
1986. 1986. நான் என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்லிட்டே வந்துருக்கு புரியுதா? சோழர் காலத்தில் குடைவோலை முறையில் ஆரம்பிச்சு லார்ட் ரிப்பன் பிரபு வந்தது. அடுத்தது ராயல் கமிஷன். திரும்ப சுதந்திரம் அடையும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சேர்த்தாங்க. 57ல் பல்வந்த் ராய் மேத்தா வராரு. 77ல் யார் வரா? அசோக் மேத்தா. 85ல் GVK ராவ். 86ல் LM சிங்வி. அடுத்து 88ல் ரெண்டு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஒன்னு துங்கன் இன்னொன்னு காட்கில். 1988. சரியா? ஒன்னு துங்கன் இன்னொன்னு காட்கில். ஸோ எப்படி இந்த நம்ம அரசு பஞ்சாயத்து சிஸ்டம் வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். சரியா? துங்கன் கமிட்டி. அடுத்தது யார் கமிட்டி? காட்கில் கமிட்டி. ஸோ இப்போ இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் இவ்வளோத்தையும் வச்சு இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. சரியா? அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 73வது சட்ட திருத்தம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 73வது சட்ட திருத்தம் 1993. இந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க? 1992 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. சட்ட திருத்தம்னா என்னன்னு தெரியுதா? நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை 1946ல் இருந்தது மாதிரி இப்ப என்ன செய்யல இல்லை. அதை ஒவ்வொரு தடவை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, தேவையானபடி திருத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்னது? சட்ட திருத்தம். இப்ப கிட்டத்தட்ட எத்தனை தடவை திருத்தி இருக்கிறாங்க? 106 தடவை என்ன பண்ணி இருக்கிறாங்க? திருத்தி இருக்கிறாங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தம்? 73வது சட்ட திருத்தம். அப்ப இது சில நேரம் கொஸ்டின்ல என்ன செய்வாங்க, கேட்பாங்க. முக்கியமான சட்ட திருத்தங்களை படிச்சு வைக்கணும். 73 என்னது? பஞ்சாயத்து. 74 டவுன் பஞ்சாயத்து, நகர்ப்புற அரசாங்கம். சரியா? 61வது சட்ட திருத்தம் என்னது? 61 வாக்களிக்கிற வயசு 21ல இருந்து 18 வயசா என்ன பண்ணிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. இப்படி முக்கியமான சட்ட திருத்தங்கள் இருக்கு. சரியா? 101வது சட்ட திருத்தம் என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், GST. சரியா? கடைசி 106வது சட்ட திருத்தம் என்னதுன்னா பெண்களுக்கு பார்லிமெண்ட்ல 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு. ஸோ இப்படி 75 வருஷத்துல ஒன்னொன்னா திருத்தி எத்தனை தடவை திருத்தி இருக்கிறாங்க? 106 தடவை திருத்தி இருக்காங்க. அதுல 73வது தடவை திருத்தினது தான் எதை பத்தி திருத்தினாங்க? பஞ்சாயத்தை பத்தி திருத்தி ஒரு சட்டம் கொண்டு வந்தான். சரியா? அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 டயர் பஞ்சாயத்து. எத்தனை டயர்? 3 டயர். அப்ப 3 அடுக்கு பஞ்சாயத்தை என்ன பண்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க. சரியா? இதுக்கு முன்னால பல்வந்த் ராய் மேத்தா எந்த வருஷம் சொல்லியிருப்பாரு? 1957. அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சு முதல் முறையா ஒரு மாநிலம் பஞ்சாயத்து என்ன பண்ணியிருப்பாங்க, அமல்படுத்தியிருப்பாங்க. அது என்ன மாநிலம்னா ராஜஸ்தான். இது நல்லா தெரியணும் டேட்டா. முதல் முறை பஞ்சாயத்து அமல்படுத்திய மாநிலம் என்னது? ராஜஸ்தான். வருஷம் 1959. சரி, அதை நல்லா நோட் பண்ணிடுங்க. சரி, இப்போ எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து? எத்தனை அடுக்கு? 3 அடுக்கு. அது என்ன 3 அடுக்கு? ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சிடணும். சரியா? இப்போ பஞ்சாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் லெவல். சரியா? வில்லேஜ் பஞ்சாயத்து. பொதுவாக நிறைய பேருக்கு MLA MP எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு தெரியும். ஒரு பட்டனவே என்ன பண்ணிட்டு வந்துடும், அமைக்கிட்டு வந்துடும். அப்படிதானே? ஈஸியாக இருக்கும். உதயசூரியன் இருக்கும், இல்லை ரெட்டல்ல இருக்கும், கை இருக்கும், தாமரை இருக்கும், ஈஸியாக என்ன பண்ணிட்டு வந்துடும், ஓட்டு வந்துடும். பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. 4-5 பேப்பர் இருக்கும். அப்படிதானே? பஞ்சாயத்து எலெக்ஷனில் யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கா இது வரைக்கும்? கை தூங்க பார்ப்போம். போட்டது இல்லையா? ஏன்? ஒரு தடவை நடந்திருக்குமே. அப்படியா? உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்தில் வருமோ? நகர்ப்புறம் என்ன? டவுன் பஞ்சாயத்து. பேரூராட்சியோ? ரைட். சரி. நீங்கள் யாரும் ஓட்டு போட்ட கிடையாது? நீங்கள் போட்ட கிடையாதோ? சரியா? பஞ்சாயத்தில் நான் போட்டிருக்கீங்க. வெரி குட். பஞ்சாயத்தில் வந்துட்டு ஓட்டு போட கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குழப்பம் நமக்கே தெரியாது. ஸோ அந்த தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணிடணும், வந்துடணும். சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கிற அமைப்பு என்னதுன்னா வில்லேஜ் பஞ்சாயத், கிராம ஊராட்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்? வார்டு மெம்பர்ஸ் பிளஸ்
பிரசிடென்ட். நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. வார்டு மெம்பரையும் தேர்ந்தெடுக்கணும், யாரையும் தேர்ந்தெடுக்கணும், பிரசிடென்ட்டையும் தேர்ந்தெடுக்கணும், பஞ்சாயத்து தலைவர். சரியா? WMன்னு போட்டிருக்க வார்டு மெம்பர். இப்போ முதலூர் பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 வார்டு மெம்பர் நினைக்கிறேன், 9 8 தெரியல, 8 or 9 ஒரு தலைவர். சரியா? அப்போ இப்போ இங்கே இப்போ லோக்கல் இப்போ முதலூர் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 1ஆம் தெரு 2ஆம் தெரு 3ஆம் தெரு எல்லாம் ஒரு வார்டு, 4ஆம் தெரு 5ஆம் தெரு அடையல் அது ஒரு வார்டு. சரியா? தர்மாபுரி, நவமதுலூர், AP நகர் சுற்றி இருக்கிற எல்லா நகர் எல்லாம் சேர்ந்து அடுத்த வார்டு. அன்பி நகரம் ஒரு வார்டு, கடாசபுரத்தில் 2 வார்டு, முத்துகிருஷ்ணாபுரம் ஒரு வார்டு, ஆத்திக்காடு, இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 9 வார்டு வரும்னு நினைக்கிறேன். சரியா? 9 வார்டு ப்ளஸ் எத்தனை தலைவர்? ஒரு தலைவர். அப்போ ஓட்டு போடும்போது 2 ஸ்லிப்பு தருவாங்க. சரியா? ஒன்று யாருக்கு ஓட்டு போடணும்? வார்டு மெம்பருக்கு. அடுத்து யாருக்கு ஓட்டு போடணும்? பிரசிடென்ட், பஞ்சாயத்து தலைவர். நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சிடணும். இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? முதல் அமைப்பு என்னதுதான்? வில்லேஜ் பஞ்சாயத்துல தலைவரையும் வார்டு மெம்பரையும் எப்படிதான் தேர்ந்தெடுப்போம்? டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கும். சரியா? இதோட நின்றுட்டா அப்படின்னா இல்ல, அடுத்த ஒரு இது இருக்கு, 2வது அமைப்பு என்ன அப்படின்னா பஞ்சாயத் யூனியன். என்னது? பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்து யூனியன் அது என்ன? பஞ்சாயத்து யூனியன் எல்லா ஊராட்சிகள் சேர்ந்ததுக்கு என்னது பேர்? பஞ்சாயத்து யூனியன். இப்போ நமக்கு என்ன யூனியன் பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் யூனியன் அல்லது சாத்தாங்குளம் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. 18 வரோம்னு நினைக்கிறேன். 18 பஞ்சாயத்து தான் இருக்கும் சாத்தாங்குளத்தில். முதலூர் பஞ்சாயத்து, அரசூர் பூச்சிக்காடு பஞ்சாயத்து, புத்தாளநல பஞ்சாயத்து, இந்த மாதிரி என்னது 18 பஞ்சாயத்து சேர்ந்தது தான் என்னது? பஞ்சாயத்து யூனியன். சரியா? இந்த யூனியனுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துல இருந்தும் ஒரு வார்டு மெம்பர் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? பஞ்சாயத்து யூனியனுடைய வார்டு மெம்பர் எங்க இருந்து எடுப்பாங்க? ஒரு பஞ்சாயத்துல இருந்து ஒருத்தர். அப்போ இந்த 2 பேருக்கு ஓட்டு போட்டா போதாது, யாருக்கும் ஓட்டு போடணும். நம்ம யூனியனுக்குரிய வார்டு மெம்பருக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? ஓட்டு போடணும். அவங்களுக்கு பேர் தான் கவுன்சிலர் அப்படின்ட்டு. சரியா? இப்போ வேறு புரியுதா? கவுன்சிலர்னா யாருன்ட்டு? அவங்களுக்கு பேர் என்னது? கவுன்சிலர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவர் பஞ்சாயத்துக்கு நிற்காரு, இவர் கவுன்சிலருக்கு நிற்காரு அப்படின்னா, கவுன்சிலர்னா பஞ்சாயத்து யூனியன்ல அவர் யாரு? ஒரு வார்டு மெம்பர், அவ்வளவுதான். இங்க வார்டு மெம்பருக்கு 2 தெரு இருக்கும், இவருக்கு என்ன இருக்கும்? இந்த வார்டு மெம்பருக்கு ஒரு பஞ்சாயத்து, முதலூர் சார்பா ஒரு கவுன்சிலர் இருப்பார். சரியா? இப்படி அடுத்து அரசூர் பூச்சிக்காடு சார்பா ஒரு கவுன்சிலர். இவருக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? ஓட்டு போடணும். டிக்கெடிக்கா என்ன அர்த்தம்னா நம்ம யாரு? டைரக்டா ஓட்டு போடுறோம்னு அர்த்தம். சேர்மனுக்கு நம்ம ஓட்டு போடுவோமா? போட மாட்டோம். இந்த 18 பேர் இருக்காங்கல்ல, 18ங்கிறது முதலூர் பஞ்சாயத்துக்கு 18, இதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் என்ன செய்யும்? மாறும். இந்த 18 பேரும் சேர்ந்து யாரை எடுப்பாங்க? சேர்மனை தேர்ந்தெடுப்பாங்க, யூனியன் சேர்மன். சரியா? ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவரை என்ன செய்வாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? சேர்மனை தேர்ந்தெடுப்பான். அப்ப இப்ப 18 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாங்க, 8 பேர் ஏத்து போட்டாங்கன்னா யார் தான் வின் பண்ணுவா? 10 பேர் போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? 10 8 அந்த மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? யாரை தேர்ந்தெடுப்பாங்க? சேர்மனை என்ன செய்வாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? சரி, இப்ப எத்தனை இருக்கு? 2. எத்தனை? நமக்கு எத்தனை டயர்? 3. 3வது ஒண்ணு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. சரியா? மாவட்ட பஞ்சாயத்து. எல்லா யூனியனும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா யூனியனும் சேர்ந்ததுக்கு பேர் என்னது? ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. சரியா? அப்ப இங்கே யாரெல்லாம் உண்டு? வார்டு மெம்பர் பிளஸ் சேர்மன். சரியா? வார்டு மெம்பர் பிளஸ் சேர்மன். சரியா? இந்த வார்டு மெம்பருக்கு யாரு தான் ஓட்டு போடுவா? நம்ம தான் ஓட்டு போடுவோம். ஒரு வில்லேஜுக்கு ஒரு யார் இருப்பா? நிறைய வில்லேஜ், ஒரு வில்லேஜுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து சேர்ந்து யாரு? ஒரு இந்த வார்டு மெம்பர், மாவட்ட பஞ்சாயத்துடைய வார்டு மெம்பர். சரியா? அப்ப எத்தனை ஓட்டு நம்ம போடணும்? எத்தனை ஓட்டு? 4 ஓட்டு போடும். 4 பேலட் பேப்பர் கொடுப்பாங்க. ஊராட்சி தலைவருக்கு 1, ஊராட்சி உறுப்பினர் வார்டு மெம்பருக்கு 1, ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலருக்கு 1, டிஸ்ட்ரிக்ட் உறுப்பினர் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினருக்கு 1.
இந்த மெம்பர் எல்லாம் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க? மாவட்ட பஞ்சாயத்து தலைவரை என்ன செய்வாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதா? அப்ப இதுல எதெல்லாம் நேரடி தேர்தல், எதெல்லாம் மறைமுக தேர்தல் கேட்டா தெளிவா என்ன செய்யணும்? கான்செப்ட் வைஸா சொல்றதுக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? கன்ஃபியூஷனே என்ன செய்யாது? வராது. அதனாலதான் அந்த தேர்தல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லுவோம். யாருக்கோ நடக்குது, எவனோ வாரா என்னத்தையோ ஓட்டு போட்டு போற என்ன செய்ய விடாது, இருக்கக்கூடாது. நாம செய்ய சிஸ்டத்தை நாம அறிஞ்சு என்ன செய்யணும்? செயல்படும். சரியா? என்ன பண்றோம்? அப்ப கவுன்சிலருக்கு நம்ம தான் ஓட்டு போடுறோம், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மெம்பருக்கு ஓட்டு போடுறோம், பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடுறோம், வார்டு மெம்பருக்கு என்ன செய்யணும்? ஓட்டு போடுறோம். சரியா? இப்ப 3 தலைவர் இருக்கிறாங்க, பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. சரியா? சோ இவங்க 2 பேருக்கும் பவர் கூட இருந்தாலும் வில்லேஜ் பிரசிடென்ட்டுக்கு பவர் என்னது? அது ஒரு தனி அதிகாரம். ஏன் அப்படின்னா நேரடியாக யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மக்களால் என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க எல்லாம் என்னது? மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யாரெல்லாம்? யூனியன் சேர்மனும் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து தலைவரும். சரியா? 3 அடுக்குல எது மறைமுக தேர்தல், நேர்முக தேர்தல் கேட்டா உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும்? தெளிவா சொல்ல தெரியணும். சரியா? ஸோ இதே மாதிரி எதுக்கு வரோம்னா நகர்ப்புற பஞ்சாயத்துக்கு என்ன செய்யும்? வரும். சரி, இதே மாதிரி எங்க வரும்? நகர்ப்புற பஞ்சாயத்து. அது இப்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இதை நல்லா என்ன பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சிருவாங்க. சரி, இவங்களுடைய பதவி காலம் மொத்தம் எவ்வளவு வருஷம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம்? 5 இயர்ஸ். சரியா? முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள என்ன நடத்தணும்? தேர்தல் நடத்தணும். ஆனாலும் அரசாங்கத்துக்கு இருக்கிற பவரை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யல? தேர்தல் நடத்தப்படவில்லை. இதுல ரிசர்வேஷன் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? கண்டிப்பா என்னது? ரிசர்வேஷன் உண்டு. பொதுவா இந்தியாவில் 1/3 ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சன்டேஜ்னா 50%. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பஞ்சாயத்துல 12,150 பஞ்சாயத்து உண்டு. அதுல பாதி பஞ்சாயத்து யாருக்கு ரிசர்வேஷன்? பெண்களுக்கு. மீதி பாதி தான் என்னது? பொது. சரி, அந்த மாதிரி ரிசர்வேஷன் பஞ்சாயத்துல என்னது? உண்டு. சரியா? வயசு எத்தனை? மினிமம் வயசு போட்டி போடுறதுக்கு பஞ்சாயத்துல 25, 21, 21 தான். சரியா? குறைந்தபட்ச வயசு எத்தனை? 21 தான். எம்எல்ஏக்கு தான் என்னது? 25. ஃபர்ஸ்ட் லோக்கல்ல வர்றதுக்கு வயசு எத்தனை தான்? 21. ஸோ இது எல்லாமே 243வது பிரிவில் என்ன செய்யப்பட்டிருக்கு? தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த பஞ்சாயத்துடைய பணிகள் என்னென்ன பணிகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பணிகளை சொல்லியிருக்காங்கன்னா 29 ஒர்க். எத்தனை ஒர்க்கு? 29 பணிகள் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய பணிகள். சரியா? ஒர்க்கு. இந்த 29 ஒர்க்கு இதெல்லாம் எங்க வச்சிருப்பாங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்புல நிறைய பிரிவு இருக்குன்னு சொன்னேன். அப்படிதான் 1, 2, 3, 4. சரியா? அந்த இந்திய அரசியலமைப்புல 12 அட்டவணை இருக்கு. எத்தனை அட்டவணை இருக்கு? 12 அட்டவணை. சரியா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பேசிக் டேட்டா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எல்லா ஸ்கூல் புக்லயும் இருக்கும். சரியா? நிறைய பிரிவுகள் இருக்கு, பகுதிகள் இருக்கு. அது மாதிரி ரொம்ப முக்கியமான என்ன இருக்குது? 12 அட்டவணை இருக்கு. அந்த 12 அட்டவணையும் மனப்பாடம் பண்ணணும். முதல் அட்டவணையில என்ன இருக்கும்னா பெயர் இருக்கும், மாநிலங்களுடைய பெயர். 2வது அட்டவணையில இந்த மாதிரி ஒன்னொன்னு என்ன செய்யும் அந்த மாதிரி. அதுல 11வது அட்டவணையில இந்த 29 பணிகள் என்ன செய்யுது? இருக்கு. இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பஞ்சாயத்துடைய பணிகள் 29 பணிகள் எத்தனாவது அட்டவணையில இருக்குன்னு கேட்டா என்ன செய்ய தெரியணும்? சொல்ல தெரியும். எத்தனாவது அட்டவணை? 11th ஷெட்யூல், 11வது ஷெட்யூல்ல என்ன செய்யுது? இருக்கு. சரியா? இந்த 29 ஒர்க்ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா சில பணிகள் கட்டாயமா செஞ்சே ஆக வேண்டியது, சில பணிகள் என்ன செய்ய வேண்டியது விருப்பத்தின் அடிப்படையில பஞ்சாயத்துக்கு இருக்கிற நிதியின் அடிப்படையில் என்ன செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தெருவில் ஒரு லைட் இல்லாம இருக்கு, இது கட்டாய பணியா விரும்பி செய்யற பணியா? கட்டாயமா லைட் மாட்டி ஆகணும். சரியா? ஒரு தெருவில் 2 பைப்பு தண்ணி வரல, கட்டாய பணியா விருப்ப உரிமை பணியா?
கட்டாய பணி. சரியா? சரி, ஒய்பிஏ டிஎன்பிசி கோச்சிங் நடத்துறதுக்கு ஒரு லைப்ரரி கட்டி கொடுக்கணும். கட்டாய பணியா விருப்புரிமை பணியா? விரும்பினா செய்யலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதை கட்டாய பணின்னு என்ன செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி என்ன செய்யுது இருக்குது. சரியா? தண்ணி, கரண்டு, ரோடு, சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. சரியா? குப்பை போடுற இடங்கள், ஸோ இதெல்லாம் பேசிக்காக பஞ்சாயத்தோட என்னதில் வர்றது, அவங்களுடைய கண்ட்ரோல். பிரைமரி அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், அதை செஞ்சு தான் ஆகணும். சரியா? இந்த பஞ்சாயத்து செய்யறதுக்கு நிதி கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா மாநில நிதி ஆணையம், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். மாநில நிதி ஆணையம், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். இது யார் இந்த மாநில நிதி ஆணையத்தை அமைப்பா அப்படின்னா கவர்னர் தான் என்ன பண்ணுவார், அமைப்பார். சரியா? மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறது யாருன்னா கவர்னர். அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து வார்டு மெம்பர் இருக்கிறாங்க இல்லையா பஞ்சாயத்துல, ஸோ இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் நடத்துவாங்க. சரி, அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன, இல்லை அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா கிராம சபை. சரியா? என்ன சபை? கிராம சபை. ஸோ அதில் எல்லாரும் மெம்பராக என்ன செய்யலாம், யாருக்கெல்லாம் வாக்களிக்க உரிமை இருக்கோ அவங்க எல்லாம் அந்த கிராம சபை கூட்டத்தில் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பொதுவாக கலந்து கொள்ள மாட்டோம். சரியா? அந்த கிராம சபை கூட்டம் வருஷத்துக்கு எத்தனை தடவை நடக்கும்? வெரி குட். 6. டேட் சொல்ல முடியுமா? ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2, நவம்பர் 1 தானே? மார்ச் 22. கரெக்டா? நவம்பர் 1 வந்து லோக்கல் கவர்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க, உள்ளாட்சிகள் தினம். அதனால அன்னைக்கு மார்ச் 22 என்ன டே? வேர்ல்டு தண்ணீர் டே. ஸோ பஞ்சாயத்துக்கு அவசியமானது தண்ணி, அதனால என்னைக்கு வச்சிருக்காரு, மார்ச் 22. ஸோ இது 6 எங்க மட்டும்தான், தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் 4 தான். இந்தியாவுக்கு எத்தனை தான்? முதல் 4 தான். கடைசி 2 நம்ம இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட்ல நம்ம முதலமைச்சர் சார். ஸோ இந்த 6 நாட்கள் என்ன நடக்கும், கிராம சபை கூட்டம் நடக்கும். சரியா? ஸோ இப்போதைக்கு போதும். அடுத்த வாரம் என்ன படிப்போம், நகர்ப்புற உள்ளாட்சி. சரி, நீங்கள் படிச்சுட்டு வாங்க, வாசிச்சுட்டு வாங்க. புரியலன்னா என்ன செய்யலாம், கேட்கலாம். சரியா? கிளாஸ் முடிக்கிற வரை நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோசியல் உங்கள் பாட்டு நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம், ரீட் பண்ணலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சு கேட்டிங்கன்னா அதை நான் கூட என்ன செஞ்சு தரேன், இன்னும் டெப்த்தாக கூட உங்களுக்கு என்ன செஞ்சு தரேன், சொல்லித்தரேன். சரியா? நல்லா படிங்க. போன வாரம் ஒரு வீடியோ போட்டு விட்டேன், பார்த்தீங்களா? சத்யா டெப்டி கலெக்டர் வீடியோ போட்டு விட்டேன், பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்தீங்களா? மோட்டிவேஷனலாக இருந்துச்சா? சரி, அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு டல் அடிக்குதோ சோர்வாக இருக்கோ அப்போ நீங்கள் அதை என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க. ஒரு மோட்டிவேஷன். இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. அப்படிதான்? 1.5 மாதமா? இல்லை, 1 மாதம் தான் இருக்குது. கரெக்டாக? சரியா? கடைசி 1 மாதம் ரொம்ப முக்கியம். சரி, அதனால் இது வரைக்கும் அப்போ அப்படி இப்படி படித்தா கூட இந்த 1 மாதம் என்ன செய்யுங்க, ஃபுல் எஃபோர்ட் என்ன செய்யுங்க, போடுங்க. டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்குலாம் சொல்லிட்டு. சரி, இந்த 1 மாதம் ஃபுல் எஃபோர்ட் என்ன செய்யுங்க, போடுங்க. முக்கியம் அல்லாத நிகழ்ச்சிகளை என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். சரியா? ஃப்ரெண்டு கல்யாணம், ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், தூரத்து சொந்தத்துக்கு கல்யாணம் அப்படின்னா போங்க. கல்யாணம் போனீங்க, சாப்பிடுங்க, வந்தோமான்னு என்ன செய்யுங்க, இருங்க. சரி, அதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஒரு நாளை கழிக்கிறதெல்லாம் இந்த 30 நாளில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்த்தி ஃபுட்டாக என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. எக்ஸாம் டைமில் என்ன செய்யக்கூடாது, உடம்பு பாதிக்கப்படக்கூடாது. மைண்டை எப்போவுமே எப்படி இருக்கணும், ஃப்ரீயாக என்ன செய்யணும், இருக்கணும். ஃப்ரீ மீன்ஸ் என்ன, ஒன்றுமே படிக்காமல் இல்லை, ஒரு தேவையில்லாத ப்ரெஷர், டென்ஷன் எதையுமே மைண்டில் என்ன செய்யக்கூடாது, ஏற்றக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் 3 மாதம் படித்தது, வாசித்தது, எக்ஸாமில் எழுதுனது, காதால் கேட்டது எல்லாமே அந்த 3 மணி நேரத்தில் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். சரி, அதுக்குள்ளே இருந்தால் கொஸ்டின் இருக்க போது அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு உங்கள் மைண்ட் எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். சரி, அதனால் தேவையில்லாத நிகழ்ச்சிகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த 1 மாதம் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யுங்க, இது வரைக்கும் படித்ததை தாண்டி கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யுங்க,
டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்ன செய்யுங்க படிங்க. வேற பிரைவேட் வேலைகளுக்கு போகிறவங்க வாய்ப்பு கிடைக்குமானால் லீவ் என்ன செய்யுங்க போடுங்க. ஒருவேளை நீங்கள் மேக்ஸிமம் டீச்சர் வேலைக்கு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்கள் வேலையே அதுதான், நீங்கள் படிக்க போகிறீங்க டீச் பண்ண போகிறீங்கிறனால அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்ய போகிறதில்ல, ஏற்படுத்த போகிறதில்ல, ஒரே சிலபஸ் தாங்கனால. இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் ஒரு வாரமோ இல்லை ஒரு 3 நாளோ 4 நாளோ லீவு கிடைக்குமானால் என்ன செய்யுங்க, வேலைக்கு போகிறவங்க வாய்ப்பு இருந்தால் கடைசியில் கொஞ்சம் லீவ் போட்டு என்ன செய்யுங்க படிங்க. ஒரு 4-5 நாள் லாஸ்ட்டில் ஒரு லீவில் ஃபுல்லாக உட்காந்து அப்படி படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதும்போது அது கொஞ்சம் என்ன செய்யும், கை கொடுக்கத்தான் செய்யும். சரி, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம். சோசியல் மேஜருங்கிறதுனால நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல வாய்ப்பு என்ன செய்யுது இருக்குது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெட்டை பாஸ் பண்ணி வரலாம். நல்லா என்ன செய்யுங்க, சோசியல் நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தமிழ் ஓரளவு போட்டிருப்பீங்க, திரும்ப கடைசியில் கூட ஒரு 3 நாள் 4 நாள் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம் தமிழை. இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சோசியல் சயின்ஸ். இந்த ஒரு 18 நாள் கிடக்கு, சோசியலில் உட்காந்து என்ன செய்யுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.